வணக்கம். வெல்கம் டு SVGD 2023 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜெனரல் ஸ்டடி சீரிஸ்ல இது பார்ட் 4. 10th January 2023ல ஷிஃப்ட் 4ல 20 கொஸ்டின் ஜெனரல் ஸ்டடிஸ் கேட்டிருந்தேன். அந்த கொஸ்டினுக்கான டஃப்னஸ் லெவல் எந்த மாதிரி இருக்கு, எந்த செக்ஷன்ல அதிகமான கொஸ்டின் வந்திருந்தது, 2024 நான் எக்ஸாம் எழுதும்போது மினிமம் 10-15 கொஸ்டின் வந்து எப்படி கரெக்டா ஆன்சர் பண்ணும், இதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் த யூனிக் அப்ரோச் இன் த SSC exam. Question number 1. Which of the following article of the Constitution of India deals with the state executive? State executive கான article 153 இருந்து 167 வரைக்கும் இருக்கும். Governor 153 to 161. Chief Minister and Council of Minister கான article 164 to 167. Advocate General of State 165. இந்த கொஸ்டின்ஸ் நம்ம ஸ்டாட்டிக்ல படிச்சிருந்தோம்னா டைரக்டா ஆன்சர் பண்ணிடலாம். இதுல இருந்து என்ன டேக் அவேனா, ஆர்டிகல் 1ல இருந்து 51 வரைக்கும் எல்லா ஆர்டிகல் நம்ம படிச்சிடணும். 51க்கு மேல இருக்கிற ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ரிலேட்டடா வரும், ஸ்டேட் ரிலேட்டடா வரும், ஜுடிஷரி அண்ட் ஆல்சோ எமர்ஜென்சி, பஞ்சாயத். இதுக்கான என்ன ஆர்டிகல் மேலோட்டமா வந்து படிக்க வேண்டியது. இப்போ பார்லிமெண்ட்டுக்கான ஆர்டிகல் 79ல இருந்து 122 இருக்குல்ல, இது மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம எந்த ஆர்டிகல்ஸ் எது வரைக்கும் கவர் பண்ணணும் அப்படின்னு படிச்சோம்னா நம்மளோட 2023 கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியா டேக்கிள் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 2. மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹாஸ் பீன் ஃபார்வர்டு ஃப்ரம் த டேஸ் கான்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க. நம்ம ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் எங்க படிச்சிருப்போம்னா டைரக்டிவ் பிரின்சிபல் வந்து என்ன அப்படின்னா நம்ம பார்ரோடு ஃப்ரம் வந்து என்னன்னா ஐரிஷ்னு படிச்சிருப்போம். மிச்சம் யாராவது படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஞாபகம் இருக்காது, பட் இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதான். இப்போ பார்ரோடு கான்ஸ்டியூஷன் வந்து கொஸ்டின் கேட்கறாங்க. பர்டிகுலரா வந்து என்னன்னா சோர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல இருந்து ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ், ஜுடிஷரி, ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எமர்ஜென்சிலாம் எடுத்திருப்போம். யூகேல இருந்து என்ன பார்வோ பண்ணிருப்போம்னா பார்லிமெண்டரி ஃபார்ம், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ரூல் ஆஃப் லா, கேபினெட் சிஸ்டம். யூஎஸ்ல இருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஜுடிஷியல் ரிவ்யூ, ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டை எப்படி ரிமூவ் பண்றதுக்கானது, வைஸ் பிரசிடென்ட் அண்ட் பிரசிடென்ட்டுக்கான இம்பீச்மெண்ட். ஐரிஷ்ல இருந்து டிபிஎஸ்பி மட்டும் நோட் பண்ணிருக்கேன், பட் அதோட சேர்த்து மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கும். வெய்மார் வந்து என்னன்னா ஜெர்மனியோடது. ஃபண்டமெண்டல் ரைட் வந்து என்னன்னா நம்ம எமர்ஜென்சி டைம்ல எப்படி சஸ்பெண்ட் பண்றதுக்கான பவர் வந்து என்னன்னா ஜெர்மனில இருந்து வாங்கியிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்வேஸ் வி நோ தட் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டிக்கான 3 டேர்ம்ஸ் வந்து என்னன்னா பிரெஞ்சு கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்திருப்போம். சோவியத்துல ஃபண்டமெண்டல் ரைட் அண்ட் ஐடியல் ஆஃப் த ஜஸ்டிஸ், சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல், இந்த டேர்ம் சோவியத் வந்து என்ன ரிவல்யூஷன்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். சவுத் ஆப்பிரிக்கால இருந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனுக்கான ப்ரொசீஜர், எலெக்ஷன் டு த மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா எப்படி பண்ணனுக்கான இதை வந்து என்ன லேர்ன் பண்ணிருக்கோம். ஆஸ்திரேலியா இருந்து ஜாயின்ட் சிட்டி. ஸோ இதெல்லாம் ஏன் நோட் பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நம்மளுக்கு வந்து என்ன அப்கமிங் செஷன்ல கேட்டாங்கன்னா இதெல்லாம் வந்து என்ன நம்ம ஞாபகத்தில் வச்சுருவேன். Question number 3. Mohiniyattam is solo classical dance form related to which of the following state? So நேரடியா வந்து என்னன்னா ஸ்டாட்டிக் பார்ட்ல ஈஸியா கேஸ்டிங் கேட்டிருந்தாங்க. ஆனா ஷிஃப்ட் 3ல வந்து என்னன்னா அந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா அது ரொம்ப வந்து என்னன்னா ஆதர் கொடுத்து இல்ல ஃபேமஸ் பர்சனாலிட்டி கொடுத்து அவங்க எந்த ரிலேட்டட்னு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணலாம். மோகினியாட்டம் ரிலேட்டட் டு கேரளா. நம்மளுக்கு 8 கிளாசிக்கல் டான்ஸ் வந்து என்னன்னா படிச்சிருப்போம். அதுல நார்த்ல சத்ரியா வந்து அசாம், மணிப்பூரி வந்து என்னன்னா மணிப்பூர், கதக் வந்து என்னன்னா பர்டிகுலர்லி இன் யூபி, அண்ட் ஒடிஷி வந்து என்ன ஒடிசால வரும், குச்சிப்புடி வினோதட் ஆந்திரா, பரதநாட்டியம் வந்து தமிழ்நாடு, கதகளி அண்ட் மோகினியாட்டம் ரெண்டும் வந்து என்ன கேரளால வரும். இதுக்கப்புறம் என்ன இம்பார்ட்டன்ட்னா சங்கீத் நாடக் அகாடமி 8 டான்ஸ் வந்து என்ன கிளாசிக்கல் டான்ஸ் சொல்லுவாங்க. அதே இது மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் 9 டான்ஸ் சொல்லுவாங்க. இன்க்ளூடிங் எதை சொல்லுவாங்க அப்படின்னா சாவு அப்படின்னு ஒரு டான்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ சாவுக்கான இது என்ன மீனிங்னு ஷிஃப்ட் 1ல வந்து சொல்லியிருந்தோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Question number 4. So which Indian origin Sikh has been given the New South Valley Australian of the Year award சொல்லியிருக்காங்க. இது கரண்ட் அஃபேர் ரிலேட்டா ஒரு கொஸ்டின்ஸ். ஓகே, எஸ்எஸ்சி எப்போதும் ஒரு 2-3 கொஸ்டின் எங்க இருந்து கேட்பானே யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி இதுல இந்த ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஆன்சர் பண்ணுங்க, அப்படியே ஜஸ்ட் லீவ் அவுட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குனால தேவையில்லாம வந்து ப்ளே பண்ண வேணாம். கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 5. ஸோ இந்த கொஸ்டினை பாருங்களா. இன் இந்தியா இன் விச் இயர் வாஸ் அ நேஷனல் ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் ஸ்கீம் வந்து லான்ச்டு. இது எதுக்கு அப்படி கேட்டிருந்தாங்கன்னா நிறைய வந்து என்னன்னா கோவிட் அப்புறம் வந்து என்னன்னா ஃபுட் ரிலேட்டட் நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அது ரிலேட்டடா மேபி இந்த கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஆன்சர் வந்து 2004. இது பாருங்களேன், நேஷனல் ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் லான்ச் இன் 2004. அதாவது இதுக்கு முன்னாடி இப்ப எம்ஜிஎன் ரேகா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் சொல்றாங்களா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி. அதுக்கு முன்னாடி இந்த டேர்ம் தான் என்ன சொல்லுவாங்க, நேஷனல் ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம். அதை சேஞ்ச் பண்ணி இந்த பேர் கொடுத்திருப்பாங்க. இந்த நேஷனல் அதாவது மகாத்மா காந்தி அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை ஆக்டா 2005ல வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம நாவத்துல வச்சுக்க வேண்டியது. இன் கேஸ் அப்கமிங் செக்ஷன்ல எம்ஜிஎன் ரேகா ஸ்டார்டட் இயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியும் 2005. 2004ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது கொண்டு வந்திருக்காங்க, நேஷனல் ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம். Question number 6. So Magar Sankranti celebrated as a Petta Padunga in வந்து which of the following state? நம்மளுக்கு தெரியும் தமிழ்நாடு கரெக்டா ஆன்சர் தப்பு அப்படின்னு. ஏன்னா பெத்தா படுங்கா வந்து நம்ம மகர சங்கராத்திரி எப்படி கொண்டு வர மாட்டோம். நம்மளுக்கு தான் பொங்கல் இருக்குல்ல, இன்னும் 2 டேஸா தான் பொங்கல் இருக்கு. ஸ்டில் ஆந்திர பிரதேஷ் தான் வந்து ஆன்சர். பெட்டா போடுங்க. இன்கேஸ் நீங்க லாஜிக்கலா யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேர் எங்க யூஸ் பண்ணுவாங்க, ஆந்திரன் போட்டிருந்தா போடலாம். கர்நாடகாவுக்கும் வந்து வராது, கேரளாவுக்கும் வராது.
மகா சக்கராந்திக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பேர். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு வந்து என்னன்னா பொங்கல், அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து சொல்லுவாங்க. இங்க பாருங்க, பெத்தா பண்டு பண்டுங்கா வந்து என்ன, மேபி ப்ரொனன்சியேஷன் தப்பா இருக்கலாம், பட் அதுதான் பெத்தா படுங்கா வந்து என்னன்னா ஆந்திரா, பொங்கல் நம்மள, சக்ராத் வந்து என்னது போகி, அதே மாதிரி மேலா ஒவ்வொரு பிளேஸ்லயும் வந்து என்ன ஒண்ணு கொண்டாடுவாங்க. ஜஸ்ட் நேம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 7, பிக் த ஆட் ஒன் அவுட் அப்படின்னு. இந்த ஹிண்ட் பாருங்க, ஃபைபர் கிராஃப்ட், இது கொஸ்டின்ல தான் கேட்டாங்களா இல்ல இவங்க இந்த பேப்பர் எடுக்கும்போது வந்து என்ன நோட் பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஆன்சர் வந்து என்னன்னா ரப்பர். ஏன்னா காட்டன், ஹெம், ஜூட் மூணுமே என்ன கிராப் அப்படின்னா ஃபைபர் கிராப். ஃபைபர்னா இதுல இருந்து நம்ம துணிகள் வந்து என்னன்னா அது நூல் வந்து என்னன்னா உருவாக்க முடியும். காட்டன்ல இருந்து துணிகள் வரும், ஜூட்ல இருந்து சணல் வரும். ஸோ ஹெம்ப்லயுமே என்னன்னா சணல் வரும். நான் ரப்பர்ல இருந்து சணல் வராது, ரப்பர். ஓகேவா? இப்போ எதுல படிச்சிருப்போம் அப்படின்னா இந்த கான்செப்ட் ஸ்டாட்டிக்கான வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபில மேஜர் கிராஃப்ட் அக்ரிகல்ச்சர் டாபிக்ல படிச்சிருப்போம். அதில் ஃபுட் கிராப்ஸ் படிப்போம், கேஷ் கிராப் படிப்போம், பிளான்டேஷன் கிராப் படிப்போம், ஹார்டிகல்ச்சர் கிராப், லைஃப் ஸ்டாக் ஃபிஷரி. ஸோ இது படிக்கும் போது வந்து என்ன நோட் பண்ணிருப்போம். அதுக்காக சொல்றது. கொஸ்டின் நம்பர் 8, mode of nutrition in which organism take in nutrient from the dead and decaying matter is called which nutrition கேட்டிருக்காங்களா? நம்ம இது ஸ்டாட்டிக் பாயிண்ட் தான். என்வரன்மெண்ட்ல படிச்சிருந்தோம்னா சாப்ரோ ட்ரோபிக் அப்படின்னா, அதாவது சாப்ரோபைட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சாப்ரோபைட்டோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஃபுட் எங்க இருந்து எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் ஆர்கானிக் மேட்டர்ல இருந்து. இது வந்து வளர்றதா வந்து மஷ்ரூம்ஸ். இதெல்லாம் வந்து என்னன்னா இதுக்கு எக்ஸாம்பிள். சரியா? இப்ப அதை விட்டுட்டு ஆட்டோட்ரோபிக்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும். அதுவே வந்து தானா ஃபுட்டை உற்பத்தி பண்ணுச்சுன்னா அது ஆட்டோட்ரோபிக். ஹெட்டிரோட்ரோபிக் வந்து என்னன்னா அடுத்ததை சார்ந்து இருந்துச்சு அப்படின்னு அது ஹெட்டிரோட்ரோபிக். ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல், அதே மாதிரி வந்து ஃபங்கை, இதெல்லாம் அடுத்தது வந்து சார்ந்து இருக்கும். மோனோட்ரோபிக் வந்து என்னன்னா ஒரே விதமான ஃபுட்டு மட்டும் தான் வந்து சாப்பிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெஜிடேரியன் இருக்குன்னா, ஒரு அனிமல் வெஜ்ஜா இருக்கு சாப்பிட்னா அதை மட்டும் தான் சாப்பிடும். சிங்கிள் டயட்னு சொல்லுவாங்க. மோனோ டயட், சிங்கிள் ஃபுட் டயட். மீட்டு சாப்பிடும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகள் லைக் அந்த ஃப்ரூட்ஸ் ஐட்டம் தான் சாப்பிடும். மீட் ஆர் வந்து ஃப்ரூட், ஏதாவது ஒன்றை மட்டும் சாப்பிட்டதே இருக்கு, அதை வச்சுதான் வந்து லைஃப் ஸ்டைல் தான். அதுதான் வந்து என்னன்னா மோனோட்ரோபிக். சரியா? கொஸ்டின் நம்பர் 9, மதர் ஆஃப் மோகினியாட்டம் டாக்குமெண்ட் ஃபிக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் ஹூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மதர் ஆஃப் மோகினியாட்டம் யாரை சொல்லுவாங்கன்னா காடமங்கலம் கல்யாணக்குட்டி அம்மா. ஸோ அதாவது என்னன்னா இது ஏன் இம்பார்ட்டன், இந்த டாக்குமெண்ட் ஃபிக்ஷன்ஸ் ரீசெண்டா தான் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதனால அந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருக்கலாம். அண்ட் ஆல்சோ ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எப்போதும் ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது இம்பார்ட்டன் தெரிய வேண்டியது என்னன்னா அதாவது மோகினியாட்டம் வந்து ஒரு அழியர் நிலைமையில இருக்கும். இவங்க அதை வந்து ரீஇன்வென்ட் பண்ணி இப்ப இருக்கிறதுக்கு வந்து கிளாசிக்கல் டான்ஸ் லெவல் வந்து பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 10, பட்ஜெட் டாக்குமெண்ட் கிளாசிஃபை டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது நம்ம பட்ஜெட்ல வந்து என்னன்னா படிச்சிருக்கோம். கேபிட்டல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா கேபிட்டல், ஆர் வந்து ரெவன்யூ, இன்னொன்னு வந்து எக்ஸ்பெண்டிச்சர். இப்படி படிக்கும்போது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்று பிளான் அண்ட் நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவாங்க. பார்ட் அண்ட் ஹோல் எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் வந்து டேர்ம். பட் ஆனா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அந்த மாதிரி வந்து கிளாசிஃபை பண்ண மாட்டாங்க பட்ஜெட்டோட டாக்குமெண்ட்ல. கொஸ்டின் நம்பர் 11, விச் ஆர் த ஃபாலோயிங் வாஸ் த மெயின் டிமாண்ட் ஆஃப் த பெசன்ட் மூவ்மெண்ட் ஆஃப் கேதா. இது வந்து நல்ல ஒரு கொஸ்டின். மாடர்ன் இந்தியால பர்டிகுலரா காந்தியன் பீரியட் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா சம்பாரன் மூவ்மெண்ட், கேதா மூவ்மெண்ட் அண்ட் மில் ஒர்க், அதாவது அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்னு சொல்லுவாங்க. மூணு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டூரிங் தான் வந்து காந்தியன் பீரியட். சம்பாரன் நம்மளுக்கு தெரியும் 1916 வந்து என்ன நடந்திருக்கும், எங்கன்னா பீகார்ல நடந்திருக்கும். ஸோ ஒப்ரசிவ் பிளான்டேஷன்ஸ் வந்து என்னன்னா இது பண்றதுக்காக அகேன்ஸ்டா பண்ணிருப்பாங்க. கேதா மூவ்மெண்ட் யாருக்குன்னா இந்த ரெவன்யூ கலெக்ஷன் வந்து ரிலாக்ஸ், ரொம்ப வந்து என்ன ரெவன்யூ கலெக்ஷன் வந்து பிரிட்டிஷ் பண்ணிருப்பாங்க. அது ஸ்டில் வந்து என்னன்னா அங்க வந்து அதிகமான ப்ரொடக்டிவிட்டி இருக்காது. அதுக்காக ஸ்டார்ட் அப்பட்டதான் கேதா மூவ்மெண்ட். அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் அது வந்து ரிலேட்டட் ஒரு மில் ஸ்ட்ரைக்குக்கான அவங்களுக்கான சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லி வந்து பண்ணிருப்பாங்க. ஸோ மூணு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இயர் நான் வச்சுக்கோங்க, 1916, 1917, மில் ஸ்ட்ரைக் மே வந்து 1918. இது வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 12, இன் இந்தியா டூரிங் த அக்டோபர் அண்ட் நவம்பர் வித் த அப்பரண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் சன் டுவர்ட் சவுத் டேஷ் ஓவர் த நார்தன் பிளைன் பிகம் வீக்கர். நம்ம கிளைமேட்டாலஜில மான்சூன் ரிலேட்டடா படிப்போம். அப்ப நான் சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் லேர்ன் பண்ணுவோம். அந்த ஸ்டாட்டிக் கான்செப்ட்ல மான்சூன் ட்ராஃப்னா என்னன்னு படிச்சிருப்போம். அதாவது நம்ம ஈக்குவேட்டர்ல வந்து என்னன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் போனதுக்கு அப்புறம் ஒரு டிராஃப் வந்து உண்டாகும். ஏன் உண்டாகுதுன்னா சன்னோட டைரக்ஷன் சதர்ன் ஹெமிஸ்பியர் நோக்கி போகும்போது டிராஃப் அதாவது வீக் ஆகும். கொஸ்டின் நம்பர் 13, டெக்னிக் மேக்கிங் ஆஃப் சில்க் வேர் ஃபர்ஸ்ட் இன்வென்டட் இன் சைனா அரௌண்ட் வாட் இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம லாஜிக்கலாவும் அப்ளை பண்ண முடியாது. பர்டிகுலரா அந்த இயர் தெரிஞ்சா மட்டும்தான் வந்து போட முடியும். இந்த இடத்துல நம்மளோட ஏதோ ஒரு ஆப்ஷன் போட்டுட்டு உங்களுக்கு மைனஸ்ல வந்து போயிடுச்சுன்னா அதுதான் வந்து ப்ராப்ளம். தெரிஞ்சிருந்தா போட வேண்டியதா, தெரியல அந்த மாதிரி கொஸ்டின் வந்து லீவ் அவுட் பண்றது நல்லது. 14வது கொஸ்டின், which யூனியன் மினிஸ்டர் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா inaugurated the Tech Conclave 2022? ஒரு அப்சல்யூட் கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ். மினிஸ்டர்ல இருந்து வந்து என்ன அப்படின்னா எந்த மினிஸ்டர் டெக் கான்க்ளேவை வந்து இனாகரேட் பண்ணாங்கன்னு கேட்கறாங்க. அஸ்வினி வைஷ்ணவ் வந்து என்ன மினிஸ்டர் ஆஃப் ரயில்வே. இவர் தான் வந்து என்ன இனாகரேட் பண்ணிருப்பாங்க டெக் கான்க்ளேவ். கொஸ்டின் நம்பர் 15, which of the following player was the biggest, ஹையஸ்ட் ஸ்கோரர் இன் ஃபைனல் மேட்ச் ஆஃப் கிரிக்கெட் வேர்ல்டு கப்
1983. ஸோ 1983ல அதுவும் யார் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன் பாருங்க. 4 பேருமே வந்து என்ன அப்படின்னா 1983ல வந்து வேர்ல்டு கப்ல பார்ட்டிசிபேட் பண்ணதான். ஏன்னா கிரிக்கெட் ஃபாலோ பண்ணும்போது நம்ம பார்த்திருப்போம். பட் ப்ராப்ளம் என்னன்னா யார் அதிகமான வந்து என்ன ஸ்கோர் பண்ணா நமக்கு தெரிஞ்சது கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த். ஐபிஎல்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன ஹோஸ்ட் பண்ணிட்டு இருப்பார். ஸோ இம்பார்ட்டன்ட் தெரிய வேண்டியது ஹையஸ்ட் ஸ்கோர் இவர் வந்து என்னன்னா கிருஷ்ணசாமி வந்து ஸ்ரீகாந்த் பண்ணிருப்பார். 38 ரன் 57 பால் வந்து அடிச்சிருப்பார். கொஸ்டின் நம்பர் 16. விச் கண்ட்ரி கோஸ்டட் த ஏசியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் இன் 2019? ஸோ இந்த கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் கரெக்டா தான். ஆனா இதுல இருந்து என்ன லேர்ன் பண்ணிக்கலாம், ஏசியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2023 நம்ம லேர்ன் பண்ணோம்னா 2024 கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஈஸியா டேக்கிள் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான பேசிக் 2023 ஏசியன் சாம்பியன்ஷிப் நடந்த இடம் வந்துன்னா தாய்லாந்து நடந்திருக்கு, பேங்காக். சரியா? இதுல ஈவெண்ட்ஸ் வந்துன்னா 45 ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. மெடல் டேபிள்ல ஜப்பான் வந்து ஃபர்ஸ்ட், 2வது சைனா, 3rd வந்து இந்தியா இருக்கு. மொத்த டோட்டல் வாங்கின 31 மெடல்ஸ் வாங்கியிருக்கும். கோல்டுல வந்து 6, சில்வர் வந்து 16, பிரான்ஸ் வந்து 9. ஸோ இது வந்து என்னன்னா பேசிக் ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியதுக்காக. கொஸ்டின் நம்பர் 17. லைம்ஸ்டோன் இஸ் த ரா மெட்டீரியல் விச் ஆஃப் த வந்து என்னன்னா அமங் த கிவன் இண்டஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. பிளாஸ்டிக் வந்து என்னன்னா வராது. லைம்ஸ்டோனுக்கும் பிளாஸ்டிக் சம்பந்தம் ஃபர்னிச்சர்ஸ் தெரியாது. ஆனா சிமெண்ட் வந்து டெஃபினட்டா வரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில வந்து லைம்ஸ்டோன் வந்து இருக்கும். நம்ம வந்து நிறைய வீடு கட்டுறவங்க அதெல்லாம் வந்து பார்க்கும்போது பார்த்துருப்போம் லைம்ஸ்டோனோட பிளே வந்து இருக்கும். அப்ப ஆன்சர் டேரக்டா போட்டுலாம் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி. இதே இதுல ஷிஃப்ட் 3ல ஒரு கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி அதாவது டிரான்சிஸ்டர் எல்லாம் எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டினை வந்து என்னன்னா பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ லைக் இது ஏன் சொல்றேன்னா பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு அதுக்காக. Question number 18. Supreme Court of India passed the judgment in dash in which it declared the practice of triple talaq as unconstitutional and practice of the same as void னு சொன்னாங்க. எந்த வருஷம் ட்ரிபிள் தலாக பேன் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. 2017. சரியா? இது கரண்ட் அஃபேர் அண்ட் ஆல்சோ சம் நிறைய வந்து யூடியூப் சேனல் அது எதுலையாவது நீங்க ஃபாலோ பண்ணிருப்பீங்க. ட்ரிபிள் தலாக் வந்து பேன் பண்ணிருப்பாங்க. வாட் இஸ் ட்ரிபிள் தலாக் அப்படின்னு டவுட் இல்லை. இப்போ முஸ்லீம் கம்யூனிட்டியில 3 வாட்டி ட்ரிபிள் தலாக் தலாக் அப்படின்னு சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் அப்படின்னு மீன். லீகலா டிவோர்ஸ் வந்து என்னன்னா அவங்க ஹஸ்பண்ட் அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து கொடுக்குறது. அதை பேன் பண்ணிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஸ்கிரிமினேஷன் டுவர்ட்ஸ் உமன் அண்ட் ஆல்சோ வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி கிரியேட் பண்ணது. அதனால வந்து என்னன்னா அதை கொண்டு இருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 19. அட் இண்டிபெண்டன்ஸ் அபவுட் டேஷ் பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் ஒன் டிபெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். டூரிங் த வந்து என்ன 1950ஸ்ல எத்தனை பர்சன்டேஜ் வந்து அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணாங்க? இது ஒரு நல்ல கொஸ்டின். பட் நம்ம லேர்ன் பண்ணி தான் தரேன். 100% டெஃபினட்டா போட மாட்டோம். ஆனா என்ன போட்டுக்கலாம்னா ஒன்னு 90 போட்டுக்கலாம், இல்ல 75, 15 போட்டுக்க மாட்டேன். எனக்கு தெரியும் நம்மளுக்கு டூரிங் த இண்டிபெண்டன்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் டிபெண்ட் ஆன் வந்து அக்ரிகல்ச்சர். அப்படி பார்க்கும்போது இது 90 ஆர் 75. மேபி உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா 75 வந்து சூஸ் பண்ணிருக்கலாம். இவன் சில பேர் சூஸ் பண்ணாங்க 90 சூஸ் பண்ணிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 20. நம்ம லாஸ்ட் கொஸ்டின். H2SO4 is a chemical formula for என்ன இதுக்கு? ஸோ ஆயில் ஆஃப் விட்ராயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விட்ராயிலுக்கான இது H2SO4. H2SO4 இன்னொரு மீன் சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படி சொல்றாங்க. இப்போ மிச்சம் ரிமைனிங் 3 இருக்குல்ல, கிரீன் விட்ராயில் என்ன, முரியாட்டிக் ஆசிட் என்ன, ப்ளூ விட்ராயில். அதுக்கு பேசிக் பார்த்தலாம். கிரீன் விட்ராயில் வந்து அயன் சல்ஃபேட் சொல்லுவாங்க. FeSO4. இதுதான் வந்து என்ன அப்படின்னா கிரீன் விட்ராயில். ஜஸ்ட் பேசிக் மட்டும் நோட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இன் கேஸ் வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் செக்ஷன்ல கேட்டாங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அது முரியாட்டிக் ஆசிட் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் சொல்றாங்க. அண்ட் வந்து என்ன ப்ளூ விட்ராயிலுக்கு வந்து என்ன காப்பர் சல்ஃபேட். மேபி 2024ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் இன் கேஸ் கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து நோட் பண்ணப்பட்டது. ஓகே, இப்போ 2023க்கு நோட் மேக்கிங் வந்து எப்படி பண்றது? இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சு அப்படின்னா ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர்ல எத்தனை கொஸ்டின் தான்? 5 கொஸ்டின். மோகினியாட்டம், மகா சங்கராந்தி, மதர் ஆஃப் மோகினியாட்டம், கேதா சத்தியகிரக அண்ட் சில்க் வந்து என்ன சைனாவோட இன்வென்ட் ஏன்னு கேட்டிருந்தாங்க. இதுல 5 கொஸ்டின்ல ஒரு 2 கொஸ்டின் வந்து நான் ஈஸியா இருந்த கொஸ்டின். மிச்சம் 3 கொஸ்டின்ஸ் நம்ம தெரிஞ்சிருந்தா போடலாம். பட் அந்த சில்க் இதுக்கான இயர் வந்து டெஃபினட்டா வந்து என்ன தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். அதனால ஜியோகிராஃபில 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஃபைபர் கிராஃப்ட், மான்சூன் கிராஃப்ட், பாப்புலேஷன் டிபெண்ட் அக்ரிகல்ச்சர். 3ம் ஓரளவு ஈஸியான கொஸ்டின் ஒன்ஸ் வி நோ த ஸ்டார்டிங் பார்ட். பாலிட்டில ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்கான ஆற்றல், மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஃபார்வர்டு ஃப்ரம் ட்ரிபிள் தலாக். இந்த 3 கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணலாம். பட் ஒரு கொஸ்டின் வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருந்திருக்கும். பர்டிகுலர் இந்த ஸ்டேட் ஆர்டிகல் உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா. எக்கானமி, நேஷனல் ஃபுட் ஃபார் ஒர்க் ஃப்ரம்க்கான இயர் கேட்டிருந்தாங்க 2004. அதே மாதிரி பட்ஜெட்ல இருந்து ஒரு கொஸ்டின், சிமெண்ட் இண்டஸ்ட்ரி. இந்த 3 கொஸ்டின் ஓரளவு நம்ம அப்படியே அட்டன் பண்ற மாதிரி தான் இருந்த கொஸ்டின். எதுவும் வந்து அந்த அளவு டஃப்னு சொல்ல முடியாது. சயின்ஸ்ல இந்த கொஸ்டின் சாப்டோட்ரோபிக் அண்ட் ஆல்சோ H2SO4. H2SO4க்கான உங்களுக்கு இது தெரியல அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து தொடர்றது தப்பு. சாப்டோட்ரோபிக் வந்து தெரிஞ்சா ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர் 4 கொஸ்டின்ஸ். அமர் சிங் ஆஸ்திரேலியா ஆஃப் தி இயர் அவார்ட், கரண்ட் அஃபேர், டெக் ஆன்க்ளைவ் வந்துக்கான மினிஸ்டர் கேட்டிருந்தாங்க. கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் வந்து கிரிக்கெட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். ஏஷியா வந்து அத்லெட்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸ். அப்போ ஸ்போர்ட்ஸ்ல இதுல என்ன தெரியுதுன்னா ஸ்போர்ட்ஸ்ல 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒரு கவர்னன்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ், அதே மாதிரி வந்து ஒரு கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ். ஸோ இது ரிலேட்டடா நம்ம 2024 படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். சரியா? ஸோ இப்போ நம்மளோட இது வந்து என்னன்னா
ஜென்ரல் ஸ்டடீஸ்ல 4 பார்ட்டுமே பார்த்துரும். ஸோ நெக்ஸ்ட் சீரிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கான ரீசனிங் இருக்குல்ல. ஸோ ரீசனிங்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, இந்த கொஸ்டினுக்கான டஃப்னஸ் லெவல் எந்த மாதிரி இருக்கு, நம்ம எப்படி 2024க்கு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் மூலம் வந்து 15ல இருந்து 16 கொஸ்டின் வந்து நான் கரெக்டாக போடும், அதான் கம்ப்ளீட்டா பார்க்க போகும். ஸோ நம்ம கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.